தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் சஷ்வந்தை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் வந்து பனானா சுத்தமாகவே காலியாயிருச்சு. வேறு என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே அந்த பனானா வந்து மில்க் ஷேக்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற டேஸ்ட் வந்து வராது. இந்த 1 வீக்காக வேறு ஃப்ரூட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தோம். பட் அந்த பனானா டேஸ்ட்டுக்கு வரவே இல்லை. ஸோ தட் வாங்கிட்டு வந்துட்டேன். டேட்ஸ் யூஸ் பண்ண பாக்ஸ் எல்லாமே காலியாக தான் இருந்தது. சரி, அதில் வந்து கொரியாண்டர் லீவ்ஸை வந்துட்டு மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க க்ரீன் கலர் பாக்ஸில் கொரியாண்டர் லீவ்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் வச்சுருந்ததை வந்து இந்த டேட் பாக்ஸில் ரீஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அண்ட் தங்கச்சி வீட்டிலேருந்து கொஞ்சமாக ஆடை கொடுத்து விட்ருந்தா. அதை வந்து வெண்ணெய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எப்போ எனக்கு வந்து எப்பப்போ நெய் வேணுமோ அப்பப்போ மட்டும் வெண்ணெயிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருக்கி நெய் காய்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். கீயாவே ஆல்ரெடி ஒரு 1/2 லிட்டர் பக்கம் கொடுத்து விட்டுட்டா. இது வந்து சஷ்வந்துக்கு மட்டும்தான். சஷ்வந்துக்கு அப்படிங்கிறதுனால ஹோம்மேடே வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால கலர் வைஸும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் டேஸ்ட் வைஸ் குட்.